ஆப்ரேட்டர்ஸில் ஒரு 4 டைப் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நமக்கு தெரிஞ்சதுலாம் ப்ளஸ் மைனஸ் சப்ட்ராக்ஷன் டிவிஷன் ஓகேங்களா. ஸோ நார்மலாக ஒரு ஏங்கிற வேரியபிளில் நம்பர் 12 கொடுத்துக்கிறேன், பிங்கிற வேரியபிளில் ஒரு 3 கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணியே பார்த்துடலாம் எல்லா ஆப்ரேட்டரும் யூஸ் பண்ணிவிட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளஸ் போட்டிருக்கோம், ஓகே எனக்கு 15 வரணும். நெக்ஸ்ட்டு மைனஸ், மல்டிப்ளை அண்ட் டிவிஷன். ஸோ இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ ப்ளஸ் மைனஸ் மல்டிபிள் டிவிஷன் ஓகேங்களா. அப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எனக்கு 15, 9 மல்டிப்ளை பண்ணால் 36 அண்ட் டிவைட் பண்ணோம்னா எனக்கு 4 ஓகேங்களா. ஸோ இது வந்துடும். ஸோ இது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் மாடுலஸ் ஃப்ளோர் டிவிஷன் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்டில் நான் ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம், 15 ஃப்ளோர் டிவிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி 2 கொடுக்குறேன் ஓகேங்களா. ஓகே, அப்போ இந்த இடத்துல வேணால் ஜஸ்ட்டு ஒரு பிரிண்டில் சம் டாட்ஸ் கொடுத்துடலாம். ஸோ செப்பரேட்டுக்காக ஓகே. ஓகே, ஸோ எனக்கு என்னென்னு பாருங்கள், இது பிரிண்ட் ஆகிட்டு எனக்கு இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் மேலே 4 பிரிண்ட்டு, அதுக்கப்புறம் 15 டிவிஷனு டபுள் டைம் நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா. இது வந்து ஃப்ளோர் டிவிஷன் சொல்லுவாங்க. 15 ஃப்ளோர் டிவிஷன் 2 கொடுத்தனா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 17.5 கிடைக்கும் இல்லையா. அப்போ 17.5 வருது இல்லையா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத எலிமினேட் பண்ணிடும் அது 7. ஸோ அது மட்டும் தான் எனக்கு ஆன்சராக கொடுக்கும் சரிங்களா. ஸோ அதுதான் ஃப்ளோர் டிவிஷன் அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ இதுலேயே வந்து மாடுலஸ் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னா சேம், அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, அது 15 மாடுலஸ் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர், எனக்கு நம்பர் 1 வந்திருக்கு ஓகே. சொன்ன ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரிமைண்டர் ஆன்சராக கொடுக்குறது தான் மாடுலஸ் ஆப்ரேட்டர். அப்போ நான் 50-ஐ 2ஆல் நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிமைனிங் வந்து 1 கிடைக்கும் ஓகே. ஸோ அப்போ ஒரு நம்பரை டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் ஆன்சராக எடுக்கிறது தான் மாடுலஸ் ஆப்ரேட்டர். ஸோ மாடுலஸ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம நிறையா கொஸ்டின் பார்ப்போம், இந்த ஆட் நம்பர், ஈவன் நம்பர் இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் நம்ம மாடுலஸ் ஆப்ரேட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. பின்னாடி அதெல்லாம் பார்க்கலாம் ஓகே. ஸோ இதான் வந்து ஃப்ளோர் டிவிஷன் மாடுலஸ் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போனன்டேஷன், டபுள் ஸ்டார் போடுவாங்க. ஸோ அதுனா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஸ்டார் ஸ்டார் ஒரு 3 கொடுக்குறேன் ஓகேங்களா. அப்போ இது என்னென்னா 3 பவரில் 3 இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா. அப்போ ரெண்டு பண்ணும்போது பாருங்கள் 27 எனக்கு வந்திருக்கும். அப்போ 3 × 3 × 3, அப்போ 3 பவரில் 3னா எனக்கு இப்படி தான் எடுக்கும் இல்லையா. 3 ஸ்டார் 3 ஸ்டார் 3, அப்போ 3 பவரில் 3னா எனக்கு இப்படி தான் எடுக்கும். அப்போ 3 × 3 9, 9 × 3 27. ஸோ அதான் எனக்கு ஆன்சராக வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ எக்ஸ்போனன்டேஷன் ஆப்ரேட்டர் டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. பவரில் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் ஓகே. கம்பேர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ கீழே பார்த்தாலாம் இந்த கோடை வேணால் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஹைட் பண்ணுறதுக்கு சிங்கிள் கோலனில் மேலே ட்ரிபிள், லாஸ்ட்டில் ட்ரிபிள் டைம் சிங்கிள் கோட் கொடுத்துக்குங்க. ஸோ அதுக்கு இன்பிட்வீனில் இருக்கிற கோடு எல்லாமே ஹைட் ஆயிரும். ரன் பண்ணால் எனக்கு இப்போ எதுவுமே அவுட்புட் வராது ஓகே. ஓகே சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம கம்பேரிசனுக்கு பார்த்துடலாம். ஸோ கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒரு கண்டிஷன் தான், நார்மலாக இப்போ லாஸ்ட் கிளாஸில் நம்ம கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, இஃப், எல்ஸ், எல்இஃப்லாம் பார்த்தோம். ஸோ அங்கே யூஸ் பண்ணுறதான். ஸோ நமக்கு தெரிஞ்சது தான், கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ ஈக்குவல் அப்படின்னா டபுள் ஈக்குவல் போடணும், நாட் ஈக்குவல் அப்படின்னா எக்ஸ்க்ளாமேட்டிவ் சிம்பிள் ஈக்குவல் போடணும். ஸோ இதுதான் கம்பேர் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் இது பேசிக் தான் ரொம்ப ஓகே. ஜஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷனில் இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தான் இருக்குது ஓகே. இந்த இடத்துல இஃப் கண்டிஷன்லையும் போடலாம், இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் பிரிண்ட்லேயும் போடலாம். ஸோ பிரிண்ட்டில் வந்துட்டு ஏ ஈக்குவல் ஈக்குவல் பின்னு கொடுக்குறேன். அப்போ இந்த ஆப்ரேட்டர் தான் எடுத்திருக்கேன், ஏ பி ரெண்டு ஈக்குவலாக இல்லை தானே. அப்போ எனக்கு ரன் பண்ணும்போது பாருங்களேன் அவுட்புட்டில் ஃபால்ஸ் வந்து. ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூனா எனக்கு அவுட்புட்டில் ட்ரூன்னு பிரிண்ட் ஆகிருக்கும், இல்லைனா ஃபால்ஸ். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா கிரேட்டர் தென் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு கண்டிஷன் ட்ரூ ஓகே. ஸோ இதுதான் கம்பேரிசன் ஆப்ரேட்டருங்க. ஆல்ரெடி பேசிக்காக நமக்கு தெரிஞ்சது தான், பெருசாக அதில் புதுசாக ஒன்றும் கிடையாது ஓகே. ஓகே நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பார்க்கலாம் ஓகே. ஸோ கீழே போட்டுக்கிறேன், இந்த கோடையும் ஹைட் பண்ணிக்கலாம் ஓகே. நெக்ஸ்ட்
லாஜிக் ஆப்ரேட்டர் மொத்தம் 3 இருக்குது, அண்டு, ஆர், நாட். ஓகேங்களா? அப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணலான்னா ஒரு இதுக்கும் அதே மாதிரி ஏக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே நம்ம இண்டிவிஜுவலாக தான் பார்க்குறோம். ஒரு டாப்பிக்கும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, இன்புட் ஃபங்க்ஷன்னா என்ன, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்ன இருக்குது, ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்க்குறோம். ஸோ இன்னொரு 2 வீடியோக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது வரைக்கும் பார்த்த டாப்பிக்லாம் வச்சு நம்ம ஒரு கொஷின்ஸ் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? அதை வச்சு ஒரு 10 கொஷின்ஸ் நான் லைவாகவே கொடுக்குறேன். ஸோ அது பார்க்கும்போது இது வரைக்கும் பார்த்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம படித்ததெல்லாம் எங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இன்னொரு ஆப்ரேட்டர்ஸ் இன்னொரு வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் லிஸ்ட் அரே கான்செப்ட் நம்ம லிஸ்ட்டு கான்செப்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ அது பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு 10 கொஷின் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் அண்ட் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ ஒன்றும் இல்லை, ஏக்கு பிக்கு வந்து 2 நம்பர் கொடுத்துக்கிறேன். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது பிரிண்ட் இஃப் கண்டிஷன் எங்கே வேணால் அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக அந்த ஆப்ரேட்டரோட ஒர்க் என்ன அப்படின்னு மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ ஏ கிரேட்டர் தென் பின்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அண்டு போட்டு ஏ ஈக்குவல் பின்னு கொடுக்குறேன். ஸோ அண்டுனா ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் இந்த ட்ரூத் டேபிள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சில வந்திருக்கும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன். ட்ரூத் டேபிள் என்ன அப்படின்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாகவே பார்ப்போம். ஸோ அண்டுனா ஒன்றும் இல்லை, மைண்டில் வந்து மல்டிப்ளைன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இதை வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை, 2 இன்புட், இங்கே ஒரு இன்புட் இங்கே ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே 0 0 இல்லைனா ஃபால்ஸாக இருந்தால் அவுட்புட் ஃபால்ஸு தான் வரும், 0 தான் வரும். ஸோ ஏதாவது ஒன்று, இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து எனக்கு என்னது 0, ரெண்டாவது வந்து 1 இருந்ததுன்னா அவுட்புட் வந்து எனக்கு ஃபால்ஸ் தான். ஃபஸ்ட்டு ட்ரூ, ரெண்டாவது ஃபால்ஸாக இருந்தாலுமே அவுட்புட் வந்து எனக்கு என்னாச்சு, ஃபால்ஸ் தான். ஸோ ரெண்டுமே எனக்கு ரெண்டுமே 1 ரெண்டுமே ட்ரூ அப்படின்னா எனக்கு அவுட்புட் வந்து அப்போ தான் எனக்கு ட்ரூ. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆர் லாஜிக்கல் ஆப்ரேட்டரோட ஒர்க்கிங்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இது இப்படி தான் இருக்கும். சேம் இதே நான் அண்டுக்கு தான் இது. ஆர்னா என்னென்னா இது அப்படியே தான் வரும், ஏதாவது ஒரு பக்கம் 1 வந்தாலே எனக்கு அவுட்புட்டில் 1. சரிங்களா? ஸோ இதுதான் ஆர் ஆப்ரேட்டரோட ஒர்க்கு. அப்போ இது என்ன பண்ணணும்னா எனக்கு இங்கே தான் அப்ளை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆப்ரேட்டர் போட்டிருக்கீங்க, இங்கே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கீங்க, இங்கே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கீங்க. இந்த கண்டிஷன் ட்ரூனா 1, இந்த கண்டிஷன் ஃபெயில் அப்படின்னா 0ன்னு எடுக்கும். அப்போ இதுவும் 1 இதுவும் 1 இருந்தால் மட்டும்தான் அண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும், ஃபுல்லாக எனக்கு அவுட்புட்டில் 1 ட்ரூன்னு கொடுக்கும். சரிங்களா? அப்போ இது ரெண்டுமே 1 இருந்தால் தான் எனக்கு அவுட்புட்டில் வந்து 1ன்னு கிடைக்கும். இல்லைங்களா? மற்ற பக்கம் மற்ற சைடு உங்களுக்கு இந்த சைடு ஃபெயில் ஆயிடுச்சு, இல்லை இந்த சைடு ஃபெயில்னாலுமே அவுட்புட் வந்து ஃபால்ஸ் தான். அப்போ இந்த கண்டிஷன் எடுத்திருக்கோம். இப்போ இந்த கண்டிஷனில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இதுவும் 10 10 கொடுத்துட்டு இந்த இடத்துல கிரேட்டர் தான் ஈக்குவல்ட்டுன்னு வச்சுருக்கேன். ஓகே. இங்கே ரெண்டுமே ஈக்குவல் மட்டும் கொடுத்துருக்கேன். அப்போ இதை செக் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இதில் எரர் வரும், இதெல்லாம் ஹைட் பண்ணிக்கலாம். ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணுவோம். எனக்கு ட்ரூ வந்திருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கோம், பிஏவோட ஏ பெரிய நம்பர் ப்ளஸ் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ நமக்கு ஈக்குவலாக இருக்குங்கும்போது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. இங்கே ரெண்டுமே ஈக்குவல் தான் கொடுத்துருக்கோம். அப்போ ரெண்டுமே எனக்கு என்னது, ஈக்குவல் தான். அப்போ அதுவும் ட்ரூ. அப்போ இதுவும் ட்ரூ அப்படிங்கிறதுனால எனக்கு அவுட்புட்டில் ட்ரூ வந்திருக்கு. இன்கேஸ் இந்த இடத்துல நான் ஈக்குவலை தூக்கிடுறேன், ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன ஆச்சு, நமக்கு ஃபெயில் 0. அப்போ இது 0, இது ட்ரூங்கிறதுனால 1. அப்போ 0 1 அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் என்னது 0 தான். அப்போ ரன் பண்ணால் எனக்கு ஃபால்ஸ், 0னா ஃபால்ஸ்னு எனக்கு பிரிண்ட் ஆகிடும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷன்ஸை நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு தான் போடணும் அவசியம் இல்லை. நீங்கள் இங்கே பக்கத்தில் இன்னொரு 2 போட்டு இன்னொரு கண்டிஷன் போடுறதுனால போட்டுக்க முடியும். அப்போ என்ன ஆகும், இன்பிட்வீனில் அண்ட் போட்டுக்கலாம். எனக்கு இந்த 3 கண்டிஷனுமே ட்ரூ ஆனால் தான் அந்த பிளாக்ல போகும். இப்போ நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுகிறோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரே ஒரு கண்டிஷன் போட்டு தான் அந்த பிளாக்ல போகிற மாதிரி வச்சோம். அப்போ அதே இஃப்ல வந்து இந்த மாதிரி 3 கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா 3 கண்டிஷன் எனக்கு ட்ரூ ஆனால் தான் அந்த பிளாக்ல என்டர் ஆகும். அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி அண்டு யூஸ் பண்ணிக்க முடியும். சேம் இதே மாதிரி தான் நான் இதை எடுத்துறேன். நெக்ஸ்ட் லைனில் அந்த அண்டுக்கு பதிலாக ஆர் யூஸ் பண்ணுறேன். ஸோ டிஃப்ரெண்ட் கண்டிஷனுக்கு இன்பிட்வீனில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் தான் இது, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். அப்போ நான் சேம் மேலே போட்ட மாதிரியே நான் போட்டுக்கிறேன் கண்டிஷன், ஆனால் அண்டுக்கு பதிலாக ஆர் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ ஆர்னா என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு பக்கம் கண்டிஷன் ட்ரூ ஆனாலும் ட்ரூ தான். ஸோ அதோட ட்ரூத் டேபிள் நான் இங்கேயே மென்ஷன் பண்ணுறேன். மைண்டில் ப்ளஸ்ன்னே வச்சுக்கோங்க. 0 0னா 0, 0 1 அப்படின்னா 1,
1 0 அப்படின்னா 1, 1 1 அப்படின்னாலும் 1. அப்போ ரெண்டு கண்டிஷன் ஃபால்ஸ் இருந்தால் மட்டும் எனக்கு ஃபால்ஸ், மற்றபடி ஏதாவது ஒரு கண்டிஷன் எனக்கு ட்ரூ ஆனாலும் அவுட்புட் வந்து உங்களுக்கு ட்ரூ தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்னா ஆர் மைண்டில் வந்து ப்ளஸ்ன்னு வச்சுக்க. ஓகே, அது எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கோடை இந்த ஹைட் பண்ணிடலாம். அப்போ இங்கே பாருங்களேன், இந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு கண்டிஷன் நமக்கு ஃபெயில் தான், ஆனால் செகண்ட் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுல. அப்போ என்ன ஆகும்? அவுட்புட் வந்து எனக்கு ட்ரூ தான் வரும். செகண்ட் ஒன் ட்ரூ. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆர் ஆப்ரேட்டர். ஓகே, சரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து நாட் ஆப்ரேட்டர். நாட் ஆப்ரேட்டர்னா ஒன்றும் இல்லை, வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து ஆப்போசிட்டாக பண்ணுறது தான் நாட் ஆப்ரேட்டர். ஓகே, அப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ரிசல்ட்டில் வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து நமக்கு ஃபால்ஸ் தான் வரும்னு தெரிஞ்சிருச்சு. சரி, நான் இதை வேணால் எடுத்தேன். இப்போ ரன் பண்ணுவேன், எனக்கு ஃபால்ஸ் மட்டும் வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபுல் ப்ராக்கெட்டை வந்து நாட்குள்ளே போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரேப் பண்ணிக்கிறேன். இப்படி இதையுமே இதுக்கு ஓப்பன் க்ளோஸ். அப்போ என்ன ஆகுனா, இதில் வரக்கூடிய எனக்கு ரிசல்ட்டு ஓகே எக்ஸஸாக தான் போட்டோம், இதை எடுத்துடலாம். எனக்கு இதுக்குள்ளே வர ரிசல்ட் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா நாட் வந்து ஆப்போசிட் பண்ணிடும், ஃபால்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். உள்ளுக்குள்ள ஒரு ஃபால்ஸாக இருந்ததுன்னா எனக்கு என்ன ஆகும்? ட்ரூ பண்ணி பிரிண்ட் பண்ணும். ஓகே, அப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது வந்து ஃபால்ஸ் தான். அப்போ என்ன ஆகும்? அவுட்புட்டில் ட்ரூன்னு எனக்கு பிரிண்ட் ஆகும், வரதை ஆப்போசிட்டாக மாற்றி கொடுத்துரும். ஸோ நாட் ஆப்ரேட்டருங்கிறது உள்ளுக்குள்ளே என்ன ரிசல்ட் இருக்கோ அந்த ரிசல்ட்டை அப்படியே ஆப்போசிட்டாக எனக்கு உள்ளே கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நாட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் வந்துட்டு நம்ம 3 ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம். லாஸ்ட் ஒன் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னா என்னன்னா, இதில் நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம், அரே கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ அதை பற்றி நான் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் அரே கான்செப்ட் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஹைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னா ஒன்றும் இல்லை, இன் நாட் இன், உள்ளுக்குள்ளே இருக்கா இல்லையா, அதான் கான்செப்ட். அப்போ என்ன பண்ணலாம்னா, ஏன்னு போட்டுட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு ஒரு சம் லாஜிக்கல் லைக் ஆப்பிள் ஒரு மல்டிபிள் நம்பர் டேட்டா வச்சுக்கிறேன். ஓகே, ஏபிசி. ஓகே, ஸோ ஏபிசின்னு 3 டேட்டா வச்சுருக்கேன். ஒரே வேரியபிளில் 3 டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ நம்ம அரே பற்றி பின்னாடி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஏங்கிற வேரியபிளில் ஏபிசின்னு சொல்லிட்டு 3 டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பிரிண்டில் இன் நாட் இன் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். ஓகே, அப்போ டபுள் கோட்ஸில் லெட்டர் பிங்கிற டேட்டா இன் ஏ வேரியபிள் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்ன சொல்கிறேன்னா, ஏ வேரியபிளுக்குள்ளே பிங்கிற டேட்டா உள்ளே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி. அப்போ ஏ வேரியபிளில் பிங்கிற டேட்டா உள்ளே இருக்குதானே, அப்போ எனக்கு என்ன ஆகும்? ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, சப்போஸ் இந்த இடத்துல நாட் இன் அப்படின்னு போட்டுட்டேன்னா, ஏ வேரியபிளுக்குள்ளே பிங்கிற டேட்டா இல்லைன்னு நான் இந்த இடத்துல சொல்கிறேன், ஆனால் அங்கே இருக்குது. கரெக்டாக? அப்போ என்ன ஆகும்? ஆப்போசிட், ஃபால்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் இன் நாட் இன் ஆப்ரேட்டரோட ஒர்க்கிங். ஒரு விஷயம் அங்கே இருக்கா இல்லையான்னு நம்ம இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை இந்த லிஸ்ட்டிங்க நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா, ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு மல்டிபிள் வேல்யூ, இதை பற்றி நம்ம லிஸ்ட்டுனே தனியாக ஒரு வீடியோ நம்ம அடுத்து வரும். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். சரிங்களா? ஸோ லிஸ்ட் டாபிக் நம்ம பார்த்ததுக்கப்புறம் இது வரைக்கும் ஃபஸ்ட்லேருந்து இது வரைக்கும் பார்த்த வீடியோஸ்லாம் வச்சு நம்ம ஒரு 10 கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ அப்போ புரியும் நம்ம இதெல்லாம் எங்கெங்கே அப்ளை பண்ணுறோம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சரிங்களா?